பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 6-7 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்காய் கொண்டு வர விரும்புகிறேன். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியருடைய வந்த ரேத்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. இந்த இடத்துல யூதாவின் ராஜாவாகிய ஆகாசுக்கு விரோதமாய் 2 ராஜாக்கள் எழும்பி வர்றாங்க, ஆலோசனை செய்யறாங்க. அவனை மடங்கடித்திரலாம், அந்த ராஜ்யத்தை கைப்பற்றிடலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் துவள வேண்டாம், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. உங்க வளர்ச்சியை தடுக்கும்படியா, உங்க முன்னேற்றத்தை தடுக்கும்படியா, உங்க பெயர் வெளியில வர முடியாதபடி எத்தனையோ தடைகள், எத்தனையோ சூழ்ச்சிகள். உங்களுக்கு இருக்கிற திறமையை பார்க்கறாங்க. எப்படி இவர்களால் மட்டும் இந்த காரியத்தை செய்ய முடிகிறது, எப்படி இவர்களால் மட்டும் இந்த காரியத்தை விசேஷமா செய்ய முடிகிறது, நம்மளால செய்ய முடியலையேன்னு சொல்லி உங்க பேர் வெளியில வராதபடி எப்படியாவது அழுத்திடணும், உங்களை அழுத்த பார்க்கறாங்க. தானியேலை எப்படியாவது பிரதான மந்திரியாய் வர முடியாதபடி அழுத்த பார்க்கணும், அவனை கொன்று போடணும்லாம் முடிவு செய்ய சூழ்ச்சி செய்யறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா என்ன சூழ்ச்சியா இருந்தாலும், எந்த ஆலோசனையா இருந்தாலும், மன ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்களே, சோர்ந்து போய் இருக்கிறீங்களே, நான் தீமையே செய்யறது இல்லை, நான் எதை பத்தி யோசிக்கிறது இல்லை, ஏன் எனக்கு விரோதமாய் தீமை செய்யறாங்க, ஏன் எனக்கு விரோதமா திட்டம் தீட்டுறாங்க? அன்பான தேவ பிள்ளையை உங்களுக்கு சொல்லுகிற, யார் மேல கர்த்தருடைய தரிசனம் இருக்குதோ, யார் மேல கர்த்தருடைய பெரிய அழைப்பு இருதோ, அவங்களுக்கு விரோதமாய் கூட்டங்கள் எழும்பும், அவங்களுக்கு விரோதமாய் ஆலோசனைகள் எழும்பும், அவங்களை அழுத்தும்படியாய். ஆகாஸ் ராஜா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து வந்தார், தேவன் அவன் மேல் பிரியமாய் இருந்தார். யார் மேல தேவன் பிரியமா இருக்காரோ அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைகள் வரும், காரியங்கள் வரும். ஆனால் எங்களுக்கு சொல்லுகிற ஒரே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிற, உங்கள் இருதயம் துவள வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் எதற்காக சோர்ந்து போக வேண்டாம். ஆகாஸ் ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆலோசனை நிலை நிற்பதில்லை. உங்க வளர்ச்சிக்கு விரோதமாய் எழும்பின ஆலோசனை நிலை நிற்பதில்லை. The counsel which is formed against you is not going to stand. God is going to give you the victory. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போறார். எல்லா ஆலோசனையும் என் ஆண்டவர் அபத்தமாக்கி போட போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆலோசனையும் அது ஒன்றுமில்லாமல் போக போகிறது. உங்கள் இருதயம் துவள வேண்டாம், மகிழ்ந்து களி கூறுங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். உங்களுக்கு என்று ஆண்டவர் வைத்திருக்கிற எதிர்காலம் பெரிது, உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெரிது. உங்க மேல இருக்கிற அழைப்பு பெரிய அழைப்புங்க. எதை குறித்து நீங்க கவலைப்படாதபடி, அப்பா எனக்கு முன்பாக செல்லுகிறார், எல்லாம் ஜெயமா நடக்கணும், தைரியமா கடந்து போங்க. உங்க இருதயம் துவள வேண்டாம். எல்லா ஆலோசனையும் அபத்தமாக்கப்பட்டது. கர்த்தர் உங்கள் கொம்பை அபிஷேகிக்கிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, இன்னும் மேலான நிலைகளுக்கு உயர்த்தப்படுவீங்க. God bless you.